இப்பதான் வரையாமா? ஆமாப்பா, இப்பதான் வரேன். ஏமா எது உடம்பு சரியில்லையா? உன் குரலே சரியில்லை, என்னாச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேல, அங்க சாமி கும்பிடுறாங்க. எல்லா வீட்லயும் 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ்ன்னு பிள்ளைகளுக்கு எடுத்திருக்காங்க. ஆனா உன் தங்கச்சி பிள்ளைகளுக்கு ஒண்ணு கூட எடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கவலையா இருந்தா. அதை நினைச்சிட்டே வந்தேன். ரொம்ப கவலையா இருக்குதுயா. அப்படியாம்மா? உனக்கே தெரியும் இந்த வருஷம் நம்மகிட்டயும் எதுவும் இல்லைன்னு. இந்த வருஷம் இல்லாட்டி என்ன, அடுத்த வருஷம் நல்லா கிராண்டா கொண்டாடலாம், அந்த படி சொல்லுமா. சரியா, நீ உன்கிட்ட வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்ற. எனக்கு தெரியுமியா உன்கிட்ட காசு இல்லைன்னு. அத்தை, சொல்லுமா. நீங்க என் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அத்தை. சத்யா அன்னைக்கு இந்த காசை கொடுத்து ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லுங்க அத்தை. காசா? உனக்கு ஏதுமா? உன்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியும். இல்ல அத்தை, பக்கத்துல சீட்டு போட்டிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா. என் தோடு அடகுல இருக்குல்ல, அதை திருப்பலான்னு தான் இப்ப எடுத்தேன். நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, அடுத்த வருஷம் கூட நான் திருப்பிக்கிறேன் அத்தை. இதை கொடுத்து அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லுங்க பிள்ளைகளுக்குலாம். எல்லா வீட்லயும் நாத்தனார்னாவே எதிரியா இருக்காங்கம்மா. ஆனா நீ பரவாயில்ல. உனக்காக சேர்த்த காசை இப்படி கொண்டு வந்து கொடுக்குறவாரு உன்னை எப்படி நான் பாராட்டுறதுனே தெரியலம்மா.